வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்ரலாட் தமிழ் சேனல். இன்னைக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பழ மார்க்கெட்டில் இன்னைக்கு எந்தெந்த பழங்களோட விலை அதிகமாக இருக்குது, எந்தெந்த பழங்களோட விலை குறைவாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போனீங்கன்னா உங்களுடைய பழங்கள் வாங்குற செலவை இன்னைக்கு பாதியாக குறைச்சிக்கலாம். அந்த லிஸ்ட் வீடியோவோட கடைசியில் வரும். அதை பார்த்து உங்களுடைய கடைக்கோ, கேண்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, வீட்டுக்கோ, வியாபாரத்துக்கோ இன்னைக்கு அதிகமான பழங்களை வாங்கிக்கோங்க. இன்னைக்கு கிருணி பழம் 1 கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தர்பூசணி 1 கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முலாம்பழம் 1 கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பப்பாளி பழம் 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நேந்திரம் வாழைப்பழம் 1 கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஏலக்கி வாழைப்பழம் 1 கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கொய்யாப்பழம் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாத்துக்குடி 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அன்னாச்சி பழம் 1 கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. செவ்வாழைப்பழம் 1 கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஆரஞ்சு பழம் 1 கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பலாப்பழம் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. செந்தூர மாம்பழம் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பன்னீர் திராட்சை 1 கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஸ்ட்ராபெரி ஒரு பாக்ஸ் 130 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பங்கனப்பள்ளி மாம்பழம் 1 கிலோ 90 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கருப்பு திராட்சை 1 கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. டிராகன் பழம் 1 கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கிவி ஒரு பழம் 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மல்கோவா மாம்பழம் 1 கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பச்சை ஆப்பிள் 1 கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பேரிக்காய் 1 கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மாதுளம்பழம் 1 கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. சிவப்பு ஆப்பிள் இன்னைக்கு 1 கிலோ 230 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பிளம்ஸ் 1 கிலோ இன்னைக்கு 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. அடுத்ததா இன்னைக்கு நம்மளுடைய பழங்கள் வாங்குற செலவை பாதியாக குறைக்கிறதுக்காக என்னென்ன பழங்கள் வாங்கணும் அப்படிங்கிற விலைக்குறைவான பழங்களோட லிஸ்ட்டை பார்த்துடலாம். இன்னைக்கு கிருணி பழம் 1 கிலோ 25 ரூபாய்க்கு கிடைக்குது. தர்பூசணி 1 கிலோ 30 ரூபாய்க்கு கிடைக்குது. முலாம்பழம் 1 கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பப்பாளி பழம் 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நேந்திரம் வாழைப்பழம் 1 கிலோ 55 ரூபாய்க்கு கிடைக்குது. ஏலக்கி வாழைப்பழம் 1 கிலோ 55 ரூபாய்க்கு கிடைக்குது. கொய்யாப்பழம் கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பலாப்பழம் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாத்துக்குடி 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. செந்தூர மாம்பழம் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. இந்த 10 வகை பழங்கள் தான் இன்னைக்கு கிலோ 60 ரூபாய்க்கு கீழே கிடைக்குது. இந்த பழங்களை உங்களுடைய கடைக்கோ, கேண்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, வீட்டுக்கோ, வியாபாரத்துக்கோ அதிகமாக வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய பழங்கள் வாங்குற செலவை பாதியாக குறைச்சிக்கலாம். பழங்களை எப்பவுமே இந்த விலைக்கு நீங்கள் வாங்கணும்னா மூட்டையாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். இது ஏழை வர்ற இடத்துல கிடைக்குங்க. நீங்கள் வீட்டுக்கும் கடைக்கும் வாங்குறீங்க அப்படின்னா மொத்த விலை கடைகளை 4-5 கடைகளில் விலை விசாரித்து எங்கே விலை குறைவாகவும் பழங்கள் புதுசாகவும் இருக்கோ அங்கே வாங்கிக்கோங்க. இதே மாதிரி இன்னைக்கு விலைக்குறைவாக கிடைக்கிற பூக்கள் மற்றும் காய்கறிகளோட விலை தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை டெய்லியுமே காலையில் வீடியோ வெளிவருது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு பழங்களோட விலை என்னன்னு பார்க்கலாம். நன்றி.